நேயர்களே, இது உங்கள் அபிமான போத்தீஸின் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சி. இசை என்பது ஒரு மனிதனின் வாழ்வில் இன்றியமையாத ஒரு உயிராக இருக்கிறது. இசை இவ்வுலகில் எங்கும் எப்பொழுதும் இருக்கிறது. இசையின் மூலம் இவ்வுலகை வெல்லலாம் என்று கூறினார் ஒரு அமெரிக்க கவிஞர். அந்த வகையில் இந்த வாரம் நம் போத்தீஸின் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்களையும் அரிய தகவல்களையும் பார்க்கலாம் வாங்க. 1964 சத்யா மூவிஸ் தயாரிப்பில் உருவான திரைப்படம் தான் தெய்வத்தாய். பி. மாதவன் அவர்கள் இப்படத்தை இயக்கியுள்ளார். மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் இப்படத்திற்கு இசையமைத்துள்ளனர். கே. பாலச்சந்தர் அவர்கள் இப்படத்திற்கு வசனம் எழுதியுள்ளார். சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்றார் பாரதி. நம் பாலச்சந்தரோ 8 திசையிலிருந்து வரும் மேல்நாட்டு திரைப்படங்களை பார்த்து அவற்றில் உள்ள சிறப்பான கதை கருத்துக்களையும் வசனங்களையும் தமிழ் திரையுலகிற்கு கொண்டு வந்து தமிழ் திரையுலகின் வரலாற்றையே மாற்றி அமைத்தவர். கவிஞர் வாலி அவர்கள் எழுதி TMS அவர்களும் P. சுஷீலா அவர்களும் இணைந்து பாடிய ஒரு அழகான பாடலை இப்பொழுது பார்க்கலாம். வண்ணக்கிளி சொன்ன மொழி என்ன மொழியோ, வஞ்சி மகள் வாய் திறந்து சொன்ன மொழியோ. வண்ணக்கிளி சொன்ன மொழி என்ன மொழியோ, வஞ்சி மகள் வாய் திறந்து சொன்ன மொழியோ. மயில் புன்னகையில் என்ன மயக்கம், அள்ளி அள்ளி கொண்டு செல்ல என்ன தயக்கம். புள்ளிமயில் புன்னகையில் என்ன மயக்கம், அள்ளி அள்ளி கொண்டு செல்ல என்ன தயக்கம். வண்ணக்கிளி சொன்ன மொழி என்ன மொழியோ, வஞ்சி மகள் வாய் திறந்து சொன்ன மொழியோ. பொட்டு வைத்த வட்ட முகம் என்ன முகமோ, அதை தொட்டுவிட துடிப்பதிலே என்ன சுகமோ. பொட்டு வைத்த வட்ட முகம் என்ன முகமோ, அதை தொட்டுவிட துடிப்பதிலே என்ன சுகமோ. கன்னிமண மாளிகையில் காவல் நிற்கவா, அங்கே காவல் நின்ற மன்னவனை கைப்பிடிக்கவா. வண்ணக்கிளி சொன்ன மொழி என்ன மொழியோ, வஞ்சி மகள் வாய் திறந்து சொன்ன மொழியோ. அத்திப்பழ கண்ணத்திலே கிள்ளி விடவா, இந்த ஊரையெல்லாம் நான் அழைத்து சொல்லிவிடவா. அத்திப்பழ கண்ணத்திலே கிள்ளி விடவா, இந்த ஊரையெல்லாம் நான் அழைத்து சொல்லிவிடவா. அள்ளி விழி துள்ளி விட கோபம் என்னவோ, இங்கே அஞ்சி அஞ்சி கொஞ்சுவதில் லாபம் என்னவோ. வண்ணக்கிளி சொன்ன மொழி என்ன மொழியோ, வஞ்சி மகள் வாய் திறந்து சொன்ன மொழியோ. லா 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 லா. லா 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 லா. 1961 சித்ராலயா பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவான திரைப்படம் தான் தேனிலவு. ஸ்ரீதர் அவர்கள் இப்படத்தை இயக்கியுள்ளார்.
ஜெமினி கணேசன் அவர்களும் வைஜெயந்தி மாலா அவர்களும் இப்படத்தில் நடித்துள்ளனர். ஸ்ரீதர் அவர்கள் சித்ராலயா என்ற நிறுவனத்தை தொடங்கி தயாரித்த முதல் திரைப்படம் தான் தேனிலவு. இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு காஷ்மீரில் எடுக்கப்பட்டது. AM ராஜா அவர்கள் இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார். மெல்லிசை பாடுவதில் இந்தி பாணியை புகுத்தியவர் AM ராஜா அவர்கள். இவருடைய பாடல்களும் இசையமைப்பும் சலசலப்பில்லாத இனிமையான ராகங்களாக இன்றும் வெள்ளித்திரையில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. இன்னிசையை விரும்பும் பலர் இன்றும் இவருடைய ஒலி நாடாக்களை நாடுகின்றனர். இவர் இசையில் P. சுஷீலா அவர்கள் பாடிய ஒரு அழகான பாடலை இப்பொழுது பார்க்கலாம். மலரே மலரே தெரியாதோ மனதின் நிலைமை புரியாதோ என்னை நீ அறிவாய் உன்னை நான் அறிவேன் காதலர் உன்னை காண வந்தால் நிலையை சொல்வாயோ என் கதையை சொல்வாயோ மலரே மலரே தெரியாதோ மனதின் நிலைமை புரியாதோ என்னை நீ அறிவாய் உன்னை நான் அறிவேன் காட்சிகள் மாறும் நாடகம் போலே காலமும் மாறாதோ காலமும் மாறாதோ காலங்களாலே வாழ்க்கை செல்லும் பாதையும் மாறாதோ பாதையும் மாறாதோ யார் மாறிய போதும் பாவையந்தன் நிலையும் மாறாது என் நிலையும் மாறாது மலரே மலரே தெரியாதோ மனதின் நிலைமை புரியாதோ என்னை நீ அறிவாய் உன்னை நான் அறிவேன் கண்களில் தோன்றும் காட்சியில் ஒன்றாய் கலந்தே நின்றாரே கலந்தே நின்றாரே நினைவுகள் தோன்றும் நெஞ்சில் நின்றும் நிறைந்தே நின்றாரே நிறைந்தே நின்றாரே இனி அவருடன் வானில் ஒன்று சேரும் திருநாள் வாராதோ என் மனநாள் வாராதோ மலரே மலரே தெரியாதோ மனதின் நிலைமை புரியாதோ என்னை நீ அறிவாய் உன்னை நான் அறிவேன் போத்தீஸின் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் இனிமையான பாடல்கள் தொடரும். இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே